திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கருக்கு இடி சம்மன் அனுப்பியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட நாம் கேட்போம். சாலமன் வணக்கம். தயாரிப்பாளர் ஆகாஷ் விவகாரத்தில் என்ன நடக்குது, முழு விவரங்கள் என்ன? டாஸ்மாக் முறைகேடு விவகாரத்துல பல்வேறு இடங்கள்ல அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு பல்வேறு முக்கிய தகவல்களை பறிமுதல் செய்தனர். இந்த நிலையில இந்த ரைடு தொடர்பாக ஏற்கனவே திரைப்பட தயாரிப்பாளரான ஆகாஷ் பாஸ்கரோட வீடுகள்ல இந்த சோதனையானது நிகழ்த்தப்பட்டது. அப்போது பல முறை அவரை தொடர்பு கொண்ட போதும் அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஆகாஷ் பாஸ்கர் ஆஜராகவில்லை என தெரிகிறது. இந்த விவகாரம் தொடர்பாக அவர் எங்கே உள்ளார் என்பது தொடர்பான தகவல்களை சேகரிக்கக்கூடிய பணியில அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில தற்போது இன்று விசாரணைக்கு ஆஜராகும்படி ஆகாஷ் பாஸ்கருக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் சம்மன் அனுப்பியிருந்தனர். இதுவரை ஆகாஷ் பாஸ்கரன் அமலாக்கத்துறை அலுவலகத்துல ஆஜராகவில்லை என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில இருவருக்கு இன்று ஆஜராகும்படி சம்மனை அனுப்பி இருக்கின்றனர். துரைராஜ் செல்வராஜ் என்ற நபருக்கும், அவர் தொழிலதிபராக செயல்பட்டு வருகிறார், அவருக்கும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள். அவரும் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என அந்த சம்மன்ல குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே டாஸ்மாகோட உயர் அதிகாரிகளுக்கு சம்மன் அனுப்பப்பட்டு இன்று இருவர் விசாரணைக்கு ஆஜராகி இருக்கக்கூடிய நிலையில முக்கிய நபராக பார்க்கக்கூடிய இந்த திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கர் மற்றும் துரைராஜ் அவர்களுக்கும் சம்மன் அனுப்பப்பட்டு இந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தகவல்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.